ஓம் அகத்திய மகரிஷியே போற்றி போற்றி. என்னங்க துலாம் ராசிக்காரங்களே, எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் நல்ல வழிகாட்டியா இது நல்லதுங்க, இது கெட்டதுங்க, இது செய்யுங்க, இது செய்யாதீங்க, அடடா ஏங்க இப்படி நடந்துச்சு, இதெல்லாம் நீங்கள் பண்ணியிருக்கூடாது, இல்லை கொஞ்சமாவது சூதானமாக இருங்க, இப்படி மற்றவங்களுக்கு நல்லதை வழிகாட்டி நம்ம கெட்டு போனது மட்டும் ரொம்ப அதிகம். சில நேரங்களில் யோசிப்பீங்க, நம்ம மட்டும் இப்படி சுயநலமாக இருந்துட்டு இனிமேல் நம்மளை அப்படி பண்ணிட்டாங்களே, கொஞ்சம் கூட நன்றி இல்லாமல் இருக்காங்களே அப்படின்னு பேசுவோம். ஆனால் அந்த துரோகம் பண்ணவங்க முன்னாடி வந்தால் அவங்களுக்கும் சேர்த்து கடவுள்கிட்ட வேண்டுவோம். ஆனால் மற்றவங்களுடைய சோகம் எல்லாமே நடிப்பு மட்டும்தான். சொல்லப்போனால் துலாம் ராசிக்காரங்களை நிற்க வச்சு கேள்வி கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உண்மையாகவே நீ உதவி பண்ண பற்றியா, அவங்களுக்கெல்லாம் அந்த உதவி தேவைப்பட்டுச்சா அப்படின்னு கேட்டாக்க யோசிப்பீங்க. ஓகேவா? நான் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் உண்மை நினச்சி கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க, ஏன்னா மற்றவங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். ஏன்னா துலாம் ராசிங்க பல பேர் யோசிக்கிறது, துலாம் ராசியில் பிறந்த நான் மட்டும்தான் இந்த மாதிரி பண்ணுறேனா, இல்லை மற்றவங்களும் இந்த மாதிரி தான் பண்ணிட்டு கஷ்டப்படுறாங்களாங்கிறது தெரியப்படுத்திக்கலாம். ஸோ துலாம் ராசி சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்டவங்க. உங்களுடைய அதிபதியை வச்சு சொல்லணுன்னாக்கா, அடடா உங்களுக்கு என்னங்க யோகமோ யோகம், நல்லா இருப்பீங்க, சுகவாசியாக இருப்பீங்கன்னு சொல்லிட்டு போகலாம். இந்த மொத்த சுகத்தையும் மொத்த உழைப்பையும் மற்றவங்கள சுகமாக வாழ வைக்கிறதுக்கு மட்டும் தான் பயன்படுமே தவிர்த்து நமக்கு இல்லை, இல்லையா? இப்போது துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் தலைப்பு பார்த்துருப்பீங்க. ஆகஸ்ட் இந்த 15-18ஆம் தேதிக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா எஸ் எழுத்து கொண்ட நபரால் ஒரு 3 மிகப்பெரிய சம்பவங்கள் வாழ்க்கையில் நடக்கும். இது கடவுளை நினச்சாலும் தடுக்க முடியாதுன்னு போட்டிருக்கேன். இப்போ துலாம் ராசி யோசிக்கும், போதுமா என் வாழ்க்கையில் பல பேர் வந்துட்டு போயிட்டாங்க, இதுலேருந்து எழுத்துக்கொண்ட நபர் வேற என்னம்மா பண்ண போகிறாரு, யாரால எனக்கு நல்லது நடக்க போகுது, நான் தான் மற்றவங்களுக்கு விழுந்து விழுந்து செஞ்சேன், நான் தான் மற்றவங்களுக்கு உழைச்சி கொடுத்தேன், நான் தான் மற்றவங்களுக்காக மெனக்கட்டு நின்னேன், எவ்வளவோ என் வாழ்க்கையில் சந்தர்ப்ப சூழ்நிலைகளை இழந்துட்டேன், நல்ல நல்ல வாய்ப்புலாம் வந்துச்சு, அதை மற்றவங்களுக்கு தூக்கி கொடுத்துட்டேன், இப்போ கடவுள் எனக்கு இருக்காரா இல்லைன்ற அளவுக்கு ஆகிப்போச்சு. ஆனால் கடவுள் நான் குத்தம் சொல்லக்கூடாது, கடவுள் எனக்கு நிறைய வாய்ப்பை கொடுத்தாரு, நிறைய வருமானத்தை கொடுத்தாரு, அதை நான் பயன்படுத்தலை அப்படிங்கிறது உங்கள் மனசில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வருத்தம், இல்லையா? ஸோ இந்த வருத்தத்துக்கெல்லாம் நீங்கள் சொல்கிறது போல் நடந்துச்சு. நிறைய பேர் வந்தாங்க போனாங்க, உங்ககிட்ட இருக்கக்கூடிய உழைப்புக்கு எடுத்துகிட்டு போனாங்க, உங்களை பயன்படுத்திக்கிட்டாங்க. பட் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த எழுத்துக்கொண்ட நபர்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் வந்தாங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருப்பாங்க, உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனையை ஏற்படுத்துவாங்க. வேண்டாம்ப்பா இந்த தசையில் போகாத, இந்த தசையில் போனேன் அப்படின்னாக்க உனக்கு ஒரு நல்ல எதிர்காலம் காத்துட்ருக்கு, அது போல தான். சரிங்களா? நேரம் காலம் நல்லதாக இருக்கணும். கடவுள்கள் சில சமயம் சில மனிதர்களால் நம்ம வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட மாற்றங்கள் தான் நம்முடைய துலாம் ராசிகளுடைய வாழ்க்கையில் வரப்போகுது. குறிப்பாக துலாம் ராசினா நீங்கள் யாருங்க? உண்மையை சொல்லணும்னா, ஒரு நாள் உயர்வு, மறுநாள் எதிர்பாராத தடை, ஒரு நாள் பணம் வரும், மறுநாள் திடீர்னு அந்த பணத்துக்கு மேலாக செலவு வந்துடும். ஒருத்தர் முழுசாக நம்புவீங்க, அவங்கள நம்பி எல்லாத்தையும் சொல்லுவீங்க, கொடுப்பீங்க, ஆனால் அவங்களே உங்களை ஏமாற்றிட்டு போயிடுவாங்க. ஸோ ஆனால் இதெல்லாம் தாண்டி நீங்கள் மீண்டும் எழுந்து நிற்பீங்க. அதுதான் துலாம் ராசியுடைய மிகப்பெரிய பலமும் கூட. உங்களை கீழே தள்ளுறது ரொம்ப சுலபம், ஆனால் அங்கேயே நீங்கள் இருப்பீங்கன்னு மற்றவங்க நினைக்கிறாங்க இல்லையா, அது இல்லை. விழுந்தாலும் எழுந்தாலும் மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு தெம்பாக நிற்கிறீங்க, அது மற்றவங்களுக்கு கண்ணு உறுத்தலும் கூட. ஸோ இப்படிப்பட்ட சுக்கிரனை அதிபதியாக கொண்ட துலாம் ராசிக்கு, சுக்கிரன் அப்படின்னாவே மனுஷங்களை கவரக்கூடிய தன்மை, பேச்சில் இனிமை, அழகுணர்வு, சமரசம் செய்யக்கூடிய திறனை, வாழ்க்கையில் முன்னேறணுங்கிற ஒரு ஆசை எப்பவும் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இப்படிப்பட்ட துலாம் ராசிக்கு உள்ளுக்குள்ளே எவ்வளோ சங்கடங்கள் இருந்தாலும், எவ்வளோ வெறுப்பு இருந்தாலும் வெளியில் காட்டவே மாட்டீங்க. கோபம் இருக்கும், நான் அமைதியாக இருப்பீங்க, கஷ்டம் இருக்கும், சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க. இப்படி நல்ல மனசை பல பேர் பலமாக பயன்படுத்துகிறாங்க, நீங்கன்னா அது பலவீனமாக உணர்றீங்க. உங்களுக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லிட்டு கடைசி நேரத்தில் கைவிட்டவங்க தான் அதிகம், உடைய உழைப்புக்கு உரிய மரியாதை கொடுக்காதவங்க தான் அதிகம். ஆனால் இனிமே இந்த மாதிரியான விஷயங்களில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரப்போகுது. நீங்கள் யாரையும் நம்ப வேணாம், யாரையும் தூரத்துலையும் தூக்கி வைக்க வேணாம். ஒரு தெளிவு உங்களுக்கு வந்துடும், யார் நல்லவங்க யார் கெட்டவங்க, யாரால் இது நாள் வரைக்கும் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டோம், இதெல்லாம் தெரிஞ்சுக்க போகிறீங்க. அந்த எழுத்துக்கொண்ட நபர் நான் சொன்னேன் இல்லைங்களா, அவர் உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு வாய்ப்பை கொண்டு வரலாம், முக்கியமான தகவலை சொல்லலாம், ஒரு தொழில் வழியை காட்டலாம், ஒரு வேலை வாய்ப்பை அறிமுகப்படுத்தலாம், உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பணத்தை உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான உதவி செய்யலாம், ஒரு பிரச்சனை சரியான மனுஷங்கிட்ட உங்களை கூட்டிகிட்டு போகலாம், இல்லை உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை அவரே கூட சரி செஞ்சு கொடுக்கலாம். இப்படி நீண்ட காலமாக யோசிச்சுக்கிட்டே அந்த ஒரு விஷயத்துக்கு இதை இப்படி செஞ்சு பாருங்க அப்படின்னு ஒரு சின்ன வழிகாட்டுதலாக கூட இருக்கலாம். ஸோ அந்த ஒரு ஆலோசனை கூட உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பமாக மாறும். நிஜமாவே அப்படின்னு இருக்குமா? சத்தியமாக நடக்க போகுது. அதிகமாக பேசாமல் கவனிச்சுக்கிட்டே இருப்பீங்க. இந்த ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவாக கேளுங்க. நீங்கள் விழுந்தப்போ
யாரெல்லாம் உங்களை பார்த்து சிரித்தாங்களோ அவங்கெல்லாம் யோசிக்கக்கூடிய அளவுக்கு இப்போ நீ ஏஞ்சி நிற்க போகிறீங்க. அவங்க யோசிக்கிறது எப்படி இருக்குன்னா, எப்படி இவன் எழுந்து நின்னான், எப்படி இவன் வந்து தொழில் செஞ்சான், எப்படி இவனுக்கு இந்த சான்ஸ் கிடச்சிச்சு, எப்படி இவனுக்கு வேலை தேடி வந்துச்சு, ஓகேங்களா, இவனுக்கு எப்படி இவங்க உதவி செஞ்சாங்க, அப்படி. ஸோ எல்லாமே உங்களுக்கு நல்லதாக மாறப்போகுது. குடும்பத்தில் கூட பிரச்சனையாக இருக்கட்டும், சரியாகிடும். வாய்ப்பு, வழிகாட்டுதல், சரியான நேரத்தில் உதவி, இந்த 3ஐயும் சேர்த்து கொண்டு வரக்கூடிய நபராக இந்த எஸ் எழுத்து கொண்ட நபர் வரப்போகிறார். ஸோ அவர் மட்டும்தானா அப்படின்னா இல்லை, இன்னும் ஒரு சில எழுத்துக்களை கொண்ட நபர்கள் இருக்காங்க. ஒரு சிலருக்கு எஸ், ஒரு சிலருக்கு ஆர், எல், வி, ஏ, கே இந்த எழுத்துக்களை குறித்து வச்சுக்கோங்க, ஓகேங்களா. இவங்களால உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வரும். இப்போது ஒரு சுவாரஸ்யமான விஷயம் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. அவர் வந்து உங்களுக்கு தெரிஞ்சவராக இருப்பாரோ இருக்கலாம், நண்பராக இருப்பாரோ இருக்கலாம். ஆனால் இதுக்கு எல்லாத்துக்குள்ளே அவர் வந்து அவசியம் இருப்பாருனாக்கா அது இருக்கணும்னு அவசியம் இல்லை. கூட பிறந்தவங்களாக இருக்கலாம், உறவுக்காரங்களாக இருக்கலாம், கணவன் மனைவியாக கூட இருக்கலாம், நண்பராக இருக்கலாம், வேலை செய்யக்கூடிய இடங்களில் மேலதிகாரியாக இருக்கலாம், தொழிலில் வந்து கூட்டாளியாக இருக்கலாம், இல்லை ஒரு டீச்சராக இருக்கலாம், இல்லை இது வரைக்கும் நீங்கள் பார்க்காத ஒரு நபராக கூட இருக்கலாம், ஓகேங்களா. சிலருக்கு வந்து வயசில் பெரியவங்க, ஒரு சாமி மாதிரி வந்தாருப்பா, அவர் அன்றைக்கி வழிகாட்டினாருப்பா அப்படின்ற உறவுக்குள்ளே கூட வரலாம். ஆனால் அவர் வந்து உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை கொண்டு வர போகிறாருங்கிறத மட்டும் உணர்ந்துக்கோங்க, சரிங்களா. ஸோ இந்த பதிவில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, ஒரு நபர் வரப்போகிறாரு, அவர் கடவுள் அமைச்ச மாதிரி நமக்கு சில வாய்ப்புகள் நல்லதை கொடுக்க போகிறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அப்படி அந்த ஒரு ஆள் வந்து நமக்கு என்ன பண்ண போகிறாரு, இப்போ உங்கள் மனசில் தோணும் இல்லையா, உங்களுடைய வளர்ச்சியை உண்மையாக விரும்புவாரா, உங்களுக்கு தேவையான இடத்துல துணையாக இருப்பாரா, உங்களுடைய பணத்தை வந்து குறி வைப்பாரா, அல்லது உங்களுடைய திறமையை வந்து வெளியில் கொண்டு வரத்துக்கு வழிகாட்டுவாரா, இப்படி சந்தேக பார்வையும் நமக்கு வரும். நல்ல மனுஷங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் வருவாங்க. உங்கள் வாழ்க்கையில் உதவி செய்யக்கூடிய வரும் மனுஷங்களை வந்து அடையாளம் காண்றதுக்கு தான் அந்த வந்து எழுத்துக்களை கொண்ட நபர்னு நான் சொன்னேன். ஆனால் அறிவோடு நம்புங்க. ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அப்படின்னா ஓகே, அதை வந்து இன்னும் நம்ம எப்படி மெருகேற்றி கொண்டு போகலாம், அந்த விஷயத்தை எப்படி நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்தலாம், தொழிலில் பயன்படுத்தலாம், அப்படி யோசிக்கணும், சரிங்களா. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் உண்மையாக உயர்வுக்கு போகணும்னு நினைக்கக்கூடிய உங்களை ஒரு நல்ல நிலை கொண்டு போகக்கூடிய ஆள் வருவாங்க. அவங்கள மதித்து நடந்துக்கோங்க, அவங்க ஆலோசனை கேளுங்க, முடிவு வந்து சிந்திச்சு எடுங்க. உங்கள் வாழ்க்கையை வந்து யார்கிட்டையும் கட்டுப்பாட்டுக்குள்ளேயும் கொடுக்காதீங்க, கையிலையும் கொடுக்காதீங்க. உங்களுக்கான வாய்ப்பை ஒருவர் காட்டலாம், அந்த வாய்ப்பை வந்து வெற்றிகரமாக மாற்றுறது உடைய உழைப்பினால் மட்டும்தான், சரிங்களா. உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய நல்ல மனுஷங்களை அடையாளம் கண்டுக்கோங்க, நல்லதே நடக்கும். அவருடைய செயலால் நீங்கள் பெரிய இடத்துக்கு போக போகிறீங்க. இப்போ அது எந்த மாதிரியான மாற்றங்கள் நம்ம வாழ்க்கையில் வரப்போகுது. நான் வந்து துலாம் ராசியில் பிறந்திருக்கேன், நான் வந்து ஆண், நான் பெண், இந்த தொழில் செய்கிறேன், நான் இந்த கூலி வேலைக்கு போகிறேன், இப்படி எல்லாருக்கும் ஒவ்வொரு முகம் இருக்குது இல்லையா. ஸோ உங்களுக்கு இதனால எந்த மாதிரியான மாற்றங்கள் வரப்போகுது அதை தெளிவாக பார்க்க போகிறோம். முதல் சம்பவம் என்ன தெரியுமா, நேற்று வரைக்கும் உங்களை மதிக்காதவங்க, நேற்று வரைக்கும் உங்ககிட்ட பேசாமல் இருந்தவங்க, நேற்று வரைக்கும் இவரெல்லாம் என்ன செய்ய முடியும்னு கேலி பேசினவங்க, ஒரு நாள் உங்களுடைய முன்னேற்றத்தை பார்த்து இவர் எப்படி இவ்வளவுக்கு வந்து உயர்நிலைக்கு வந்தாருன்னு கேள்வி கேட்கக்கூடிய நிலையே இனி வந்து பார்க்க போகிறீங்க. குறிப்பாக இந்த ஆகஸ்ட் மாதத்துக்கு பின்னாடி பணம், தொழில், வேலை, குடும்பம், உறவு, சொத்து, சமூக மரியாதைன்னு சொல்லிட்டு பல துறைகளில் புதிய முன்னேற்றத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த பதிவில் 3 முக்கிய பெரிய மாற்றங்கள் வரப்போகுதுன்னு சொன்னேன் இல்லையா. அதில் முதல் மாற்றம் வந்து பணத்துலேயும் தொழிலையும், 2வது குடும்பம், உறவுகள், 3வது உங்களுடைய வாழ்க்கை தரத்தையே மாற்றக்கூடிய நீண்டகால முன்னேற்றம், சரிங்களா. முதல்ல உடைய அதிபதி சுக்கிரன், உங்களுடைய கிரக நிலைகளை பார்த்துருவோம். சுக்கிரன் அப்படின்னாவே அழகு, கலை, வசதி, உறவு, சமநிலை, ரசனை, பேச்சுத்திறனை, சமூக தொடர்பு, வாழ்க்கையை ரசிக்கூடிய தன்மை, இது எல்லாத்தையும் நினைவுக்கு கொண்டு வருவாங்க. துலாம் ராசி பொதுவாக வந்து ஒரு தனிப்பட்ட ஈர்ப்பு கொண்டவங்க. ஒரு பெரிய கூட்டத்துக்குள்ளே இருந்தாலும் சரி, 2 தரப்பும் அடிச்சுக்கிட்டு இருந்தால் கூட சரி, இவங்க பேசியே வந்துட்டு அதை சமாதானப்படுத்திடுவாங்க. ஒரு பிரச்சனையை வந்து எப்படி சமாதானப்படுத்த முடியும், 2 தரப்புக்கும் எப்படி நியாயம் கொடுக்க முடியும், இதெல்லாம் யோசிக்கக்கூடியவங்க அந்த துலாம் ராசி. அதாவது வந்து கையில் தராசை வச்சிருக்கூடிய அதிபதி. துலாம் ராசியுடைய மிகப்பெரிய பலம் என்னன்னாக்க, இவங்க வந்து பேச்சு திறன் தான். அதான் இதுவே வந்து துலாம் ராசி யோசிப்பீங்க சில நேரங்களில், இதுதான் நமக்கு வந்து பலவீனம் கூட அப்படின்னு. ஆனால் மற்றவங்க மனசை காயப்படுத்தாமல் பேசணும்னு நினச்சி தேவதைகள்னு சொல்லலாம். மற்றவங்களுக்காக ஓடுவீங்க, மற்றவங்களுக்காக நேரம் செலவிடுவீங்க, மற்றவங்களுக்காக பணம் கொடுப்பீங்க, மற்றவங்க பிரச்சனையை தீர்த்து வைப்பீங்க. ஆனால் அவங்களே உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துட்டால் ஓடி ஒளிஞ்சிப்பாங்க. வாழ்க்கையில் ஒரு கட்டத்திலாம் ஒரு பெரிய விழிப்புணர்வு உங்களுக்கு வந்திருக்கும். யாரையும் நம்பக்கூடாது, யாரையும் நம்பவே கூடாது, எல்லாத்தையும் சொல்லக்கூடாது, எனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது அப்படின்ற ஒரு தெளிவு வரும். அது தெளிவு வரக்கூடிய காலம்தான் இது. ஸோ துலாம் ராசிக்காரங்களே, முதல் விஷயம் மனுஷங்களை புரிஞ்சுக்கோங்க,
2வது விஷயம் சூழ்நிலையை சமநிலைப்படுத்திக்கோங்க. 3வது விஷயம் மக்கள் தொடர்பை கரெக்டாக பயன்படுத்துங்க. ஸோ இந்த நேரத்தில் தனியாக ஒரு இடத்துல உட்காந்து யோசிங்க. விற்பனை, வணிகம், ஆலோசனை, சட்டம், அலுவலக நிர்வாகம், கலை, அழகு சார்ந்த துறை, ஊடகம், பொதுமக்கள் தொடர்பு, அரசியல், வாடிக்கையாளர்கள் தொடர்பு, கல்வி, நிதி நிர்வாகம், இது மாதிரி எந்த துறைகளில் நீங்கள் இருந்தாலும் சரி ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இதை செய்யலாமா அதை செய்யலாமா, அவர் என்ன நினைப்பார் இவர் என்ன நினைப்பார், இப்படி யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னாக்கா வாய்ப்பு உங்களை விட்டு போயிடும். ஓகேவா? குறிப்பாக துலாம் ராசியில் கூட ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு திறமை இருக்குது. முதல்ல இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரம் எப்படி தெரியுமா நினைப்பீங்க? நான் மற்றவங்களை போல இருக்கக்கூடாது, இந்த எண்ணம் உங்ககிட்ட இருக்கும். உங்களுக்கும் ஒரு தனி திறமை இருக்கும். அந்த திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்காமல் இத்தனை நாளாக போயிடுச்சு இல்லையா? அந்த திறமைக்கான அங்கீகாரம் இப்போ கிடைக்கும். மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட போகுது. வேலையில் மாற்றம், தொழிலில் மாற்றம், புதிய பொறுப்பு, புதிய தொடர்பு, இது எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் திருப்பத்தை கொண்டு வரப்போகுது. அதேபோல் சுவாதி, உங்களுக்கான என்னென்னா சுயமாக வளரணுன்ற எண்ணம் கொண்டவங்க. யாருடைய கட்டுப்பாட்டிலையும் அதிகமாக இருக்கக்கூடாதுன்னு நினைப்பீங்க. தன்னுடைய சுய முயற்சியால் முன்னேறணும்னு நினைப்பீங்க. அந்த எண்ணத்துக்கு இப்போ வாய்ப்புகள் அதிகம். தூர இடங்கள், புதிய தொடர்பு, வெளிநாட்டு வாய்ப்பு, இணையம் சார்ந்த வேலை, வணிகம், சுய தொழில், தொடர்பு சார்ந்த துறைகள், இது போன்ற விஷயங்களில் முன்னேற்றம். பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வந்த உடனே அதை நம்ப மாட்டீங்க. ஆனால் இனிமே நம்புங்க. ஆனால் அதுக்கு சம்மந்தப்பட்ட ஆவணங்களை சரி பார்க்குறது, நிபந்தனைகளை புரிஞ்சுக்கிறது, பெரிய முடிவுகளை நிதானமாக எடுக்கணும். இதை வந்து சுவாதி மாற்றிக்க வேண்டிய விஷயம். அதே போல் விசாகம், உடைய இலக்கு வந்து ரொம்ப பெருசு. ஒரு விஷயத்தை முடிவு செஞ்சிட்டிங்க அப்படின்னாக்கா அதற்கான முயற்சியை கைவிட மாட்டீங்க. ஆனால் சில நேரங்களில் குடும்ப பிரச்சனை, உறவுகள் பிரச்சனைன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கவன சிதறல் வரும். அந்த நிலையில் இப்போ மாற்றம் வருது. குறிப்பாக பொறுப்புகள் அதிகரித்தாலும் அதுக்கேற்ற அங்கீகாரம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதையும் புரிஞ்சுக்கிட்டு செயல்படுங்க. இப்போது உங்களுக்கான கிரக நிலைகள் பார்த்துடலாம். எப்படி உங்களுக்கு நேரம் காலம் சாதகமாக இருக்குது. ஒரு சிலருக்கு புரியாது. இப்போது கடகராசியில் குரு இருக்கார். கடகராசி அப்படிங்கிறது துலாம் ராசிக்கு 10ஆம் இடம். 10ஆம் இடம் என்ன சொல்லுது? தொழில், வேலை, பதவி, சமூக மரியாதை, தொழில் வளர்ச்சி, அதிகாரம், பொறுப்பு, இது எல்லாத்தையும் சொல்லக்கூடிய இடம். வேலை தரவங்களுக்கு புதிய வாய்ப்பு, வேலை செய்கிறவங்களுக்கு புதிய பொறுப்பு, தொழில் செய்கிறவங்களுக்கு விரிவாக வாய்ப்பு, தொழில் செய்கிறவங்களுக்கு புதிய வாடிக்கையாளர்கள், அதிகார பொறுப்பேற்களுக்கு அங்கீகாரம், இப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். சனி 6ஆம் இடத்துல, சனி மீனத்தில் இருக்கிறது துலாம் ராசிக்கு 6ஆம் இடம்னு சொல்லும். 6ஆம் இடம் என்ன சொல்லுது? வேலை, போட்டி, கடன், நோய் எதிர்ப்பு, போட்டியாளர்கள், சேவை, தினசரி உழைப்பு, இது எல்லாத்தையும் 6ஆம் இடம் சொல்லும். இங்கே ஒரு பெரிய நன்மை உங்களுக்கு காத்துட்ருக்கு. நீங்கள் இதுவரைக்கும் சந்தித்த தடைகளை தாண்டி உழைப்பின் மூலம் ஒரு அங்கீகாரம் பார்க்க போகிறீங்க. சனி ஒரு விஷயத்தை மட்டும் கேட்பார், ஒழுக்கம், நேரத்துக்கு வேலை, பொறுப்பு, தொடர்ச்சியான முயற்சி, கடனை ஒழுங்காக நிர்வாகம் பண்ணணும், ஆவணங்களை சரியாக கவனிக்கணும். இதை மட்டும் விட்டுடாமல் செஞ்சிங்கன்னா சனி உங்களுக்கு ஏற்றம் கொடுப்பார். அதே போல் ராகு 5ஆம் இடத்துல. 5ஆம் இடத்துல ராகு இருக்கிறது மாணவர்கள், குழந்தைகள், சிந்தனை, காதல், முதலீடு, படைப்பாற்றல், இது எல்லாத்தையும் 5ஆம் இடம் சொல்லும். அங்கே ராகு இருக்கிறது. படிக்கூடிய மாணவர்கள் குறிப்பாக கவனம் சிதறாமல் இருக்கணும். ஒரே நேரத்தில் 10 விஷயங்களை செய்யாமல் ஒரு இலக்கை தேர்ந்தெடுத்து தொடர்ந்து முயற்சி பண்ணணும். பெரிய முதலீடுகளில் அவசரம் காட்டக்கூடாது. அவர் சொன்னார், இவர் சொன்னார், இதெல்லாம் கேட்டுக்கிட்டு பணத்தை விரயம் பண்ணக்கூடாது. பணத்தை தொடவே கூடாது. சுயமுயற்சியை மட்டும்தான் இருக்கணும். அதே போல் கேது 11ஆம் இடம். 11ஆம் இடத்துல கேது இருக்கிறது. பழைய நட்புகள் விலகலாம். ஆனால் அதே நேரத்தில் தேவையில்லாத தொடர்புகள் விலகி உண்மையான தொடர்புகள் மட்டும் மீதி இருக்கும். இதுதான் துலாம் ராசிக்கானுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய சுத்திகரிப்புன்னு வச்சுக்கலாம். எல்லாரும் நம்முடையவர்கள் அல்ல. எல்லாரும் நமக்கு நல்லது நினைப்பாங்க, எல்லாரும் நமக்கு சொந்தக்காரங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அப்படிலாம் நினைக்கக்கூடாது. உண்மை முகத்தை காட்டி கொடுத்துருவார். இந்த உண்மையான வாழ்க்கையை இப்போ கற்றுக்க போகிறீங்க. ஸோ இந்த ஆகஸ்ட் மாதத்துக்கு பின்னாடி துலாம் ராசிக்கு ஒரு பக்கம் தொழிலில் முன்னேற வாய்ப்பு, மறுபக்கம் மன அமைதியும் செலவுகளை சமாளிக்கக்கூடிய நிலையும் கற்றுக்க போகிறீங்க. பணம் வருது, எல்லாத்தையும் செலவு பண்ணாமல் இப்போ அது எப்படி சேமிக்கலாம். பணம் வந்தால் முதல்ல பாதுகாப்பு, அடுத்து குடும்ப தேவை, அடுத்து கடன் குறைக்கிறது, அதுக்கு பின்னாடி முதலீடு, இதெல்லாம் சரியாக நடைமுறைப்படுத்த போகிறீங்க. முதல் சம்பவம் பணம், தொழில்னு சொன்னோம் இல்லையா? பல வருஷங்களாக நீங்கள் எதிர்பார்த்துருந்த ஒரு வேலை, ஒரு பதவி, ஒரு தொழில் வாய்ப்பு, ஒரு நிலுவை பணம், ஒரு ஒப்பந்தம், ஒரு முதலீடு, ஒரு சொத்துன்னு எதுவாக இருந்தாலும் சரி, அந்த விஷயம் இப்போ முன்னேற தொடங்கும். குறிப்பாக 10ஆம் இடத்துல குரு இருக்கிறது உடைய தொழில் வளர்ச்சியை முன்னிலைப்படுத்துறாரு. வேலை தரவங்களுக்கு தீவிரமாக தேடுங்க, ஒரு நல்ல வேலை கிடைக்கும். எனக்கு வேலையே கிடைக்காதான்னு உட்கார்ந்துட்டு இருந்தீங்களா? இப்போது தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். உங்கள் திறமைக்கேற்ற நல்ல வாய்ப்பு உண்டு. வேலை செய்கிறவங்களுக்கு திறமையை இவ்வளோ நாள் மற்றவங்க பார்க்காம இருந்தாங்க. இப்போது சிலருக்கு பதவி மாற்றம், பணியிட மாற்றம், புதிய பொறுப்பு, மேலதிகாரிகள் உங்களை பார்ப்பாங்க, உங்களுக்கான வாய்ப்புகளை கொடுப்பாங்க. எல்லாமே சிறப்பாக அமையும். வாழ்க்கையில் சிறப்போ சிறப்பு. அதே போல் தொழில் செய்கிறீங்க, புதிய வாடிக்கையாளர்கள், புதிய தொடர்புகள், புதிய இடம், புதிய பொருள், புதிய சேவை, புதிய கூட்டாளி, இப்படி கூட்டான விஷயத்தில் மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணும். நண்பர்கள் அப்படிங்கிறதுக்காக கூட்டாளியை சேர்த்துக்கிட்டு
என் ஃப்ரெண்டு தானே என்னை ஏமாற்ற மாட்டான் அப்படின்னு சொல்கிறது, உறவுக்காரன் தானே என்னை வந்து கணக்கு பார்க்க மாட்டான் அப்படின்லாம் நினைக்கக்கூடாது. நீங்களும் கணக்கு பார்க்கணும், அவங்களும் கணக்கு பார்க்கணும். பணம் கொடுக்கக்கூடாது. எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து ஒப்பந்தத்தை படித்து பார்க்காம எந்த ஒரு எழுத்துப்பூர்வமான இதுவும் இல்லாமல் செய்யக்கூடாது. அதே போல் நான் வந்து தினக்கூலிமா அப்படின்னாக்க உடைய உழைப்பை வந்துட்டு சின்னதாக இருந்தாலும் பரவாயில்ல, சின்னது என்னோட உழைப்புன்னு நினைக்காது. நீ உழைச்ச உழைப்புக்கான மதிப்பு எங்க கிடைக்குதோ அங்கே போய் உழைங்க. அதுக்கான பணத்தை வந்து சேமிக்க பாருங்கள். ஒரு நாள் வேலை இல்லாமல் போகலாம், 2 நாள் வருமானம் குறையலாம், ஆனால் அதனால் மனம் முடியாதுங்க. உங்களுடைய திறமைக்கு தகுந்த வேலை கிடைக்கும். தேடி பாருங்கள். கட்டுமானம் தெரியுதா, மின்சாரம் தெரியுதா, என்ன வேலை தெரியுதோ அந்த வேலையை செஞ்சு பாருங்கள், நிச்சயம் நல்ல வருமானம் கிடைக்கும். அதே போல் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு மிகப்பெரிய அறிவுரை என்ன தெரியுமா? யாரையும் ஒப்பீடு பண்ணி பார்க்காதீங்க. அவன் என்னை விட அதிகமாக மதிப்பெண் வாங்கிட்டான், அவளுக்கு நல்ல நினைவாற்றல், என்னால் முடியாது, இந்த எண்ணத்தை மட்டும் துலாம் ராசி விட்டுடணும். உங்களுக்கான போட்டி நீங்கள் தான். போட்டி தேர்வு எழுதுறீங்களா, தினசரி அட்டவணை போட்டுக்கோங்க. 10 மணி நேரம் படிக்கிறீங்களா, இன்னும் 2 மணி நேரம் சேர்த்து படிங்க. தினமும் 4 மணி நேரமாவது உண்மையாக உட்காந்து படிங்க. ஓகேங்களா? கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். போட்டி நினச்சிலாம் பயப்படவே வேணாம். ஒரு நாளைக்கு எத்தனை கொஷின் படிக்க முடியும், எத்தனை தப்பு பண்ணியிருக்கோம், எந்த பாடத்தில் நம்ம வந்து வீக்கு, எந்த பாடத்தில் நம்ம ஸ்ட்ராங்கு, இதெல்லாம் கணக்கு போட்டு படிங்க. சிறப்போ சிறப்பு. ஓகேவா? எதுவாக இருந்தாலும் சரி, இந்த வருஷத்தில் உங்களுக்கு வேலை உறுதி. பெண்களுக்கு, சில பெண்களுக்கு வேலை மாற்றம், சில வீட்டிலேருந்து தொழில் செய்யக்கூடிய வாய்ப்பு வரும்போது நல்லா இருக்க போகிறீங்க. பொருளாதாரத்தில் பாதுகாப்பு வேறு, அன்பு வேறு, ரெண்டுத்தையும் போட்டு குழப்பிக்காதீங்க. பணம், சொத்து, வங்கி, இந்த மாதிரி விஷயங்களில் கவனமாக இருங்க. அரசியல் பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு 10ஆம் இடத்துடைய குருவு ஆதரவாக இருக்கிறதுனால உங்களுக்கான மதிப்பு மரியாதை கூடும். எதிரி வந்து இழிவுபடுத்தி பேசுகிறத விட மக்களுக்கு என்ன செய்ய போகிறோம் அப்படின்ற ஒரு தெளிவான பேச்சு அதிகமாக வளர்த்துக்கோங்க. அரசியல் இருக்குங்க அப்படின்னாக்கா கூட்டாண்மை வந்து கவனமாக வச்சுக்கணும். யார் கூட நிற்கிறோம், அவருடைய நோக்கம் என்ன, எவ்வளோ காலம் இந்த உறவு நீடிக்கும், இது எல்லாத்தையும் பார்த்து தான் நீங்கள் முடிவெடுக்கணும். அதே போல் குடும்ப உறவை பொறுத்த வரைக்கும் இது வந்து மிகப்பெரிய சம்பவங்க. குடும்ப அமைதி ரொம்ப முக்கியம். துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இது நாள் வரைக்கும் இருந்த பிரச்சனையை வந்துட்டு இப்போ வெற்றி கொள்ள போகிறீங்க. இது நாள் வரைக்கும் என்ன ஒன்றும் கிடையாது, மனசில் வந்து நிம்மதியே கிடையாது. கசப்பான உண்மைதான் என்னென்னா, அடுத்தடுத்து வீட்டில் பிரச்சனை வந்துகிட்டே இருந்திருக்கும். சொத்து பிரச்சனை, வார்த்தைகளை பிரச்சனை, கணவன் மனைவி கிட்ட கருத்து வேறுபாடு, உறவுகள்லாம் வந்து பிரிஞ்சு போயிருப்பீங்க. ஆனால் இப்போது உறவுகளை வந்து பாதுகாக்க சிறந்த நேரம். சரிங்களா? எல்லாம் ஓகே. ஆனால் யார்கிட்ட துலாம் ராசி எச்சரிக்கையாக இருக்கணும் தெரியுமா? உங்களுடைய வருமானத்தை பற்றி அதிகமாக கேட்குறவங்க, உங்கள் சொத்து விவரத்தை கேட்குறவங்க, உங்களுடைய தொழில் ரகசியத்தை தெரிஞ்சுக்கணும்னு முயற்சி பண்ணுறவங்க, உங்ககிட்ட அடிக்கடி பணம் கேட்குறவங்க, உங்களுடைய பேரில் வந்து கடன் வாங்கணும், ஆவண பொறுப்பு கேட்குறவங்க, எல்லையை மீறி ஒரு சிலர்லாம் பேசுவாங்க. உங்களுக்கு வந்து அறிவுரை சொல்கிறேன்னு சொல்லிட்டு உங்களை வந்து இறக்கி பேசுவாங்க. உங்களுடைய பணத்தையும் உங்களுடைய கையெழுத்தையும் பாதுகாப்பாக வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஆட்கள்கிட்ட. ஓகேங்களா? இதே போல் 3வது பெரிய விஷயம், இது வந்து பணத்தை விட பெருசு, இது நிம்மதியை விட பெருசு. குடும்ப நிலையை உயர்வு கொண்டு போகிறது. பல வருஷமாக ஒரு நாள் நாமும் நல்ல நிலைக்கு வருவோம்னு நினச்சிருந்தீங்க இல்லையா, அந்த எண்ணத்தை மாற்றக்கூடிய ஒரு நல்ல நேரம். சிலருக்கு சொத்து வாங்கக்கூடிய எண்ணம், சிலருக்கு வந்து வீடு கட்டணுன்ற எண்ணம், சிலர் வந்து தொழில் தொடங்கணும் எண்ணம், சிலருக்கு வந்து குழந்தையுடைய கல்விக்காக பெரிய திட்டம் போட்டு வச்சுருப்பீங்க, கடனை முடிச்சுட்டு நிம்மதியாக வாழணும்னு நினச்சிருப்பீங்க. அது எல்லாத்துக்கும் இப்போ ஒரு சிறப்பான நேரம். திட்டம், உழைப்பு, பொறுமை, இது 3துலேயும் ஒன்று சேர்ந்த மாதிரி. இதில் முதல்ல வந்துட்டு கடன், அடுத்து அவசர சேமிப்பு, குடும்ப தேவைகள், இது எல்லாத்தையும் பாதுகாப்பாக வச்சுக்கணும். இப்போ ரிசர்வ் தொகை வருது அப்படின்னாக்கா அதை பார்த்துக்கணும். வீடு வாங்குறீங்க, சொத்து வாங்குறீங்க அப்படின்னாக்கா ஆவணங்களை சரி பார்த்துக்கணும். அதே போல் ஆரோக்கியத்தில் அக்கறை வச்சுக்கணும். சரியான தூக்கம், தினசரி நடைப்பயிற்சி, நேரத்துக்கு உணவு எடுக்கிறது, தண்ணீர் எடுத்துக்கிறது, அமைதியாக வந்துட்டு ஓய்வு எடுக்கிறது, எல்லாம் பார்த்துக்கணும். செய்யக்கூடாத 5 விஷயம் இருக்குது. அவசரம் முடிவு எடுக்காதீங்க. யாருடைய வார்த்தையும் சோதிக்காமல் நம்பக்கூடாது. பண விஷயத்தில் கையெழுத்தை வந்து கவனமாக போடணும். யாரும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. வரக்கூடிய நல்ல வாய்ப்பை முன்கூட்டியே வந்து எல்லார்ட்டையும் சொல்லக்கூடாது. கடந்த கால தோல்விகளை நினச்சி புதிய வாய்ப்பை வந்துட்டு தாமதப்படுத்தாதீங்க. இதை மட்டும் கரெக்ட் பண்ணிட்டா போதுங்க. அதேபோல் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், இங்கே பெரிய செலவுலாம் கிடையாது. முதல்ல வந்து மனசாட்சியோட வாழுங்க. தினமும் எழுதும் ஒரு இஷ்ட தெய்வத்தை நினச்சி வழிபாடு பண்ணுங்கள். வீடு சுத்தம் பண்ணிட்டு தினமும் ஒரு விளக்கேற்றி கும்பிடுங்க. வெள்ளிக்கிழமை சுக்கிர பகவானுக்கு வழிபாடு வைங்க. முடிஞ்ச அளவுக்கு மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்கள். உங்களுடைய குலதெய்வத்தை வந்து மறக்காமல் போயிட்டு மாதத்துக்கு ஒரு முறை இல்லை உங்கள் முடிஞ்ச நேரத்தில் போயிட்டு கும்பிட்டுட்டு வாங்க. வாயிலா ஜீவன்களுக்கு உணவு கொடுங்க. ஏழை எளியவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை பண்ணுங்க. உதவி செய்கிறப்போ உங்களுடைய குடும்பத்தை வந்து அடிப்படையாக வச்சுக்கிட்டு நம்ம சொந்தக்காருக்கு பண்ணலாம். அப்படிலாம் நம்மளுக்கு தெரியாத நம்மளுக்கு உதவி செஞ்சால் மட்டும்தான் அது வந்து பரிகாரம். வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி வந்து மனசில் நினச்சிட்டு ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி போற்றி இதை சொல்லலாம். என்னுடைய குடும்பத்தில் நல்ல எண்ணம் இருக்கட்டும், என்னுடைய உழைப்புக்கு உரிய பலன் கிடைக்கட்டும், மற்றவங்களுக்கு தீங்கு நினைக்காம என் மனசு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நீங்களே சுய ஒழுக்கத்துக்குள்ளே கொண்டு வந்துடணும். அதே போல் நீங்கள் பயன்படுத்த வேண்டிய நிறம் வெள்ளை, இளஞ்சிவப்பு, மேன்மையான நீளம், இது உங்களுக்கு அதிர்ஷ்டம் கொடுக்கும்.
முதல் விஷயம் வாய்ப்பு, வழிகாட்டுதல், தெளிவு. உங்களை பார்த்து உங்களால் முடியாதுன்னு சொன்னவங்களை விட உங்களை பார்த்து உன்னால் முடியும்னு சொல்கிறாங்க பார்த்தியா, இதை வந்து முயற்சி செஞ்சு பாருன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் உங்களுக்கான அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நபர்கள். அவங்கள கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. இன்னொரு மிகப்பெரிய ரகசியம் ஒன்று இருக்குது. நீங்கள் யாரையும் வெல்லணுங்கிற அவசியம் கிடையாது. உங்களை தாழ்த்தினவங்களை பழி வாங்கணுன்ற அவசியம் கிடையாது. உங்களை மதிக்காதவங்களை நீங்கள் உங்களை தகுதி தராதத்தை நிரூபிக்கணுன்ற அவசியம் கிடையாது. உங்களை நீங்கள் உயர்த்திக்கோங்க. அதுதான் மிகப்பெரிய பதில். ஒரு நாள் உங்களை உதாசீனப்படுத்துறவங்க எல்லாரும் உங்கள் காலில் வந்து விழக்கூடிய நேரம் வரும். அந்த நாளுக்காக நீங்கள் இப்போ அமைதியாக உழைக்கணும். சரிங்களா? நல்லதே நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். உங்களை வந்து பக்குவப்படுத்துறதுக்கான வாய்ப்பு வரப்போது. உங்களை ஏமாத்தினவங்களுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்க போகிறீங்க. உங்களை விட்டு விலகி போனவங்களுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்க போகிறீங்க. நீங்கள் இழந்த பணத்தை திரும்ப பெற போகிறீங்க. நீங்கள் சந்தித்த அவமானங்கள்லாம் இப்போ உங்களுக்கு அதிகாரத்தையும் மேன்மையும் தரப்போகுது. சரிங்களா? ஸோ வாய்ப்பு வந்தால் கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. வாய்ப்பு இல்லையேன்னு பயப்பட வேணாம். பணம் வரும், பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. இறைவனை நம்புங்க. கடந்த காலம் எப்படியோ இனி வரக்கூடிய காலம் துலாம் ராசிக்கு மேன்மையை தரக்கூடிய காலம் தான். நல்லதே நடக்கும், நல்லது மட்டுமே நடக்குங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பிடிக்கணுக்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் யாரெல்லாம் உங்களுக்கு துரோகம் செஞ்சாங்க, யாரெல்லாம் உங்களுக்கு வந்து வழிகாட்டியாக இருந்தாங்கிறத கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். நன்றிங்க.